Good day students. நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா சிபிஎஸ்சி கிரேட் 10 சாப்டர் 1 ஃபிசிக்ஸில் சாப்டர் 1 லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் ஃபவுண்ட் பை கான்வெக்ஸ் மிரர். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸில் கான்கேவ் மிரர் படித்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோம்னா இமேஜ் ஃபவுண்ட் பை கான்வெக்ஸ் மிரர் படிக்க போகிறோம். ஸோ இப்போ இதுவும் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து 6 டயக்ராம் படிச்சிருந்தோம். ஸோ இப்போ நம்ம மொத்தம் 2 டயக்ராம்ஸ் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கான்வெக்ஸ் மிரர் வந்து மொத்தம் 2 ஸ்பேஸில் தான் என்ன பண்ணுவோம், 2 கண்டிஷன் தான் கான்வெக்ஸ் மிரருக்கு இருக்குது. ஸோ அதை நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ கான்கேவ் மிரரில் நம்ம 6 கண்டிஷன் படித்தோம் based on the points like pole, focus, center of curvature. So இதை பேஸ் பண்ணி we have learned almost 6 condition in concave mirror. Here we will be having only 2 condition. So because in concave mirror we had this pole, focus and not pole, focus, center of curvature at the left side. So நம்ம concave mirror என்ன பண்ணோம்னா the focus and center of curvature ரெண்டுமே லெஃப்ட் சைடில் இருந்தது. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்டோட பொசிஷன் மார்க் பண்ணியிருந்தோம். பட் நமக்கு கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும், இப்போ கான்வெக்ஸ் மிரர் கவனிங்க. ஸோ கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் இந்த போல், ஃபோக்கஸ், சரி ஆன் போல் இந்த ஆன் த சர்ஃபேஸ் தான், ஃபோக்கஸ் அப்புறம் ஃபோக்கஸ் அப்புறம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டுமே ரைட் சைடில் தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் போல், இது ஃபோக்கஸ், இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இது ரெண்டும் ரைட் சைடில் இருக்குது. ஸோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆப்ஜெக்டை நம்ம ரைட் சைடில் வைக்க முடியாது. பிகாஸ் we have already discussed this, object will be always placed left side of the mirror. Okay, that is the reason that the reflecting surface of the mirror always face the left side. Okay, ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் லெஃப்ட் சைடில் தான் ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம இந்த போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மீன்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா ஆப்ஜெக்ட் பொசிஷன் சொல்ல முடியாது. இப்போ இங்கே 2 ஆப்ஜெக்ட் பொசிஷன் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இது நம்மளோட கான்வெக்ஸ் மிரர். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மிரர் சர்ஃபேஸ் வந்துட்டு இதை மார்க் பண்ணிடணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் இந்த சைடு வைக்க முடியாது. ஆப்ஜெக்ட் இந்த சைடு வச்சா என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் லைக் பிஹைண்ட் த மிரர். ஆப்ஜெக்டை மிரருக்கு பின்னாடி வச்சோன்னா என்ன பண்ணாது, இமேஜ் ஃபார்ம் பண்ணாது. அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே தான் வைக்கணும், மிரர் சர்ஃபேஸ் முன்னாடி தான் வைக்கணும், அதாவது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் முன்னாடி தான் வைக்கணும். அப்போ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இம்மெஷரபிள் டிஸ்டன்ஸில் வைக்கலாம். ஸோ அப்போ இந்த இம்மெஷரபிள் டிஸ்டன்ஸ்னா என்னது, இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆப்ஜெக்ட் கேன் பி பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி. ஸோ செகண்ட் கண்டிஷன் எங்கே வைக்கலாம்னா பெட்வீன் தி இன்ஃபினிட்டி அண்ட் தி போல், அவ்வளோதான். பெட்வீன் தி இன்ஃபினிட்டி அண்ட் தி போல். ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் இங்கே பாசிபிள். ஏன் அப்படின்னா வேறு பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியாது. நீங்கள் எங்கே வச்சாலுமே என்ன பண்ண அப்படின்னா இம்மெஷரபிள் டிஸ்டன்ஸ்னால் இன்ஃபினிட்டி. மெஷரபிள் டிஸ்டன்ஸ் எங்கே வச்சாலும் இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இல்லை இங்கே வைக்கலாம், இல்லை இதில் இருந்து தூரமாக வைக்கலாம், இங்கே வைக்கலாம். மெஷரபிள் டிஸ்டன்ஸ் நம்ம எங்கே வச்சாலும் அது பெட்வீன் தி இன்ஃபினிட்டி அண்ட் தி போல் தான். போலுக்கும் இன்ஃபினிட்டிக்கும் மிடில் தான் என்ன பண்ணும், இது இருக்கும். ஸோ நமக்கு 2 கண்டிஷன் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம், அட் இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி லைட் ரே கம்ஸ் ஃப்ரம் அன் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி வில் பி ஆல்வேஸ் பேரலல் லைட் ரேஸ். அப்போ நமக்கு பேரலல் லைட் ரே தான் இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு லைட் ரே எடுத்துப்போம், பேரலல் லைட் ரே எடுத்துப்போம். லைட் ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். when the light ray parallel to the principal axis, first rule தான், it appears to pass through focus, diverge ஆகும். ஏன்னா கான்வெக்ஸ் மிரர் என்னது, ஒரு டைவர்ஜிங் மிரர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த லைட் ரே வந்து என்ன பண்ணும், டைவர்ஜ் ஆகும். பட் இட் appears to pass through focus. ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி அப்பியர் ஆகும். Similarly we will take another incident ray which is parallel to the principal axis. Again the same rule will be applied here. So the light ray which is parallel to the principal axis reflect and appears to pass through the focus. ஸோ இங்கே அதே மாதிரி தான், it appears to pass through focus. இது இப்படி பவுன்ஸ் பேக் ஆகும், பட் இது வழியாக போகிற மாதிரி தெரியும். ஸோ அப்போ நீங்கள் இங்கே பாருங்களேன், இங்கே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது, இன்ஃபினிட்டி, சரிங்களா? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் வி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, ஆர்டிஎஃப். ஆப்ஜெக்ட் ஆட் இன்ஃபினிட்டி, இமேஜ் ஆர்டிஎஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜோட நேச்சர் பாருங்கள். ஸோ இது என்ன லைட் ரேனால ஃபார்ம் ஆன இமேஜ், லைட் ரேஸ் இங்கே ஆக்சுவலாக கன்வர்ஜ் ஆகலை, லைட் ரேஸ் அப்பியர்ஸ் டு பி கன்வர்ஜ். அப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணும், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜாக என்ன பண்ணும் இருக்கும். சைஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா என்னது, ஹைலி டிமினிஷன். அது ஒரு பாயிண்ட் சைஸ் மாதிரி தானே இருக்குது. ஏன்னா ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லா இமேஜுமே என்ன பண்ணும், ஹைலி டிமினிஷ்ட் இமேஜாக தான் இருக்கும்.
ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ், ஹைலி டிமினிஷ்ட் பாயிண்ட் சைஸ். ஸோ பாயிண்ட் சைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது ஃபஸ்ட்டு டயக்ராம். இந்த டயக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பெட்வீன் தி இன்ஃபினிட்டி அண்ட் தி போல். ஸோ அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எங்கே வச்சாலும் மிரருக்கு முன்னாடி அது பெட்வீன் தி இன்ஃபினிட்டி அண்ட் தி போல் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிமிலர்லி லெட் வி ட்ரா த ஃபிகர். ஸோ அதே மாதிரி ஒரு கான்வெக்ஸ் மிரர் வரைஞ்சிப்போம். ஸோ இதில் நம்ம பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாம். போல், ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் மார்க் பண்ணிக்கலாம். போல், focus, center of curvature. So let me keep the object here. Okay, so in between the pole and the infinity. Okay, so இப்போ நம்ம இங்கே ரெண்டு ரூல் யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரூல் படி the light ray parallel to the principal axis reflects appears to pass through the focus. Convex mirror என்ன பண்ணும், it will not pass through the focus because it is a diverging mirror, so it appears to pass through focus. அப்போ என்ன பண்ணும், இப்படி டைவர்ஜ் ஆகும், பட் என்ன பண்ணும், ஃபோக்கஸ் வழியாக போகிற மாதிரி அப்பியர் ஆகும். ஓகே ஓகே. ஸோ செகண்ட் வந்து the light ray incident at the pole நம்ம பார்க்கலாம். ஸோ லைட் ரே இன்சிடென்ட் அட் தி போல் அப்படின்னா, இது வந்து போகக்கூடிய லைட் ரே போலில் இன்சிடென்ட் ஆகும், இப்படி பவுன்ஸ் பேக் ஆகும். அப்போ என்ன ஆகுனா, இந்த ரெண்டு லைட் ரே நீங்கள் பாருங்கள் டைவர்ஜன் லைட் ரே, இது என்ன பண்ணாது, கன்வர்ஜ் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு இந்த போல்லேருந்து அந்த டைவர்ஜான போன லைட் ரே நம்ம என்ன பண்ணலாம், இப்படி பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது இந்த அப்பியர்ஸ் டு கன்வர்ஜ் அந்த ஃபார்ம் கொண்டு வரக்க பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போது இந்த ரெண்டு லைட் ரேயும் டைவர்ஜான இந்த ரெண்டு லைட் ரேயும் அப்பியர்ஸ் டு கன்வர்ஜ் பிஹைண்ட் தி மிரர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாயிண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இது கன்வர்ஜ் ஆகும்போது நமக்கு ஒரு அப்பியரன்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்போ இங்கே தான் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளோட இமேஜ். சரி, நம்மளோட இமேஜ் கரெக்டாக நீங்கள் அந்த பாயிண்டில் வரணும். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஆர் இமேஜ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜ் எங்கே லை ஆகிருக்கும் பாருங்கள், பெட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இன் பெட்வீன் போல் அண்ட் இன்ஃபினிட்டி இருந்தால் கண்டிப்பாக இமேஜ் வந்து பெட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே கவனிச்சு பாருங்கள், யூ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் பொசிஷன். ஸோ ஆப்ஜெக்ட் பொசிஷன் எங்கன்னது, பெட்வீன் போல் அண்ட் இன்ஃபினிட்டி. வி பெட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ். சரிங்களா, ஸோ இமேஜோட நேச்சர் அதே தான், வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். ஸோ இமேஜோட நேச்சர் வந்து வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி டிமினிஷ் சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இட் இஸ் டிமினிஷ்ட் தான். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டு ஃபிகர். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கான்வெக்ஸ் மிரர் வந்து எப்போவுமே டிமினிஷ்ட் இமேஜ் தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்து இம்மெஷரபிள் டிஸ்டன்ஸில் இருந்தால் அது ஹைலி டிமினிஷ், அதே மெஷரபிள் டிஸ்டன்ஸில் இருந்தால் அது டிமினிஷ்ட் தான். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், மிரரோட அப்ளிகேஷன்ஸ் படிக்க போகிறோம். சரிங்களா, ஸோ தட்ஸ் ஃபைன். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது புரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இது யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அப்ரிஷியேஷனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பின்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக கிடைக்கலனாலும் டெலிகிராம் சேனலில் கிடைக்கும், நீங்கள் டைம் டு டைம் என்ன பண்ணிக்கலாம், வீடியோ வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே, வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.